வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபியும் ஈஸ்வரியும் ஹால் சோஃபாவில் ரொம்ப ஃபீலிங்கோட உட்காந்துருக்க. கிச்சனில் பாக்யா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கூட மயூ நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்க பெங்களூருக்கு எப்போ வர்றீங்க ஆன்ட்டின்னு மயூ கேட்க, கூடிய சீக்கிரமே வர்றேன்னு சொல்லிக்கிட்டு டிஃபன் எடுத்து உள்ளர வச்சுட்டு இருக்காங்க பாக்யா. அங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு, நாம போலாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு மயூ சொல்ல, அடேங்கப்பா அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீன்னு கேக்குறாங்க பாக்யா. அப்படின்னு அவங்க ஆச்சரியமா கேட்க, நான் இப்ப சின்ன பொண்ணு மயூ இல்ல, காலேஜ் போற மயூ ஆயிட்டேன் அப்படின்னு மயூ பெருமையா சொல்ல, பாருங்கப்பாங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்யா. கோபியும் அத ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ராதிகா அங்க சூட்கேஸோட வர, வாங்க பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு பாக்யா கேக்குறாங்க. முடிஞ்சது பாக்யான்னு ராதிகா சொல்ல, நானும் உங்களுக்கும் மையோவுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. நாங்க வெளியவே சாப்பிட்டுருப்போமே அப்படின்னு ராதிகா சொல்ல, பரவாயில்ல எடுத்துக்கோங்கிறாங்க பாக்யா. அவங்க அந்த பேக்கை நீட்டு அதை வாங்கிக்கிற ராதிகா, இந்த டிஃபன் கேரியரை பார்த்ததுமே நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது ஞாபகம் வருது, தேங்க்ஸ் பாக்யாங்கிறாங்க ராதிகா. பரவாயில்லன்னு பாக்யாவும் சிரிக்க, மயூ கிளம்பலாமான்னு கேக்குறாங்க ராதிகா. கிளம்பலான்னு மயூ தலையாட்ட, வா அப்படின்னு பாக்யா வெளியே வர, நீ சூட்கேஸ் எடுத்துக்கோங்கிறாங்க ராதிகா. மயூ சூட்கேஸ் எடுத்துக்க ராதிகா டிஃபன் பேக் எடுத்துக்கிட்டு பின்னாடி வர்றாங்க. வெளியே வந்த பாக்யா ஈஸ்வரி கிட்ட வந்து, அத்தை ராதிகா கிளம்புறாங்களான்னு சொல்ல, கோபியும் ஈஸ்வரியும் எழுந்து நிக்கிறாங்க. ஏய் மயூ குட்டி, நல்லா படிக்கணும்டா அப்படின்னு கோபி சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயூ. உங்க அம்மா இருக்கால, பயங்கர பிரில்லியன்ட் மைண்ட், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, நீயும் அம்மாவை விட பெரிய படிப்பு படிச்சு சாதிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு கோபி மயூவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, இவ வேலைக்கெல்லாம் போக மாட்டாளாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு கோபி. பாக்யா மாதிரி பிசினஸ் தான் பண்ணுவாளாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்படின்னு கோபி மயூவை ஆச்சரியமா பாக்குறாரு. பிசினஸ்ல என்ன ஐடியா வேணாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு பாக்யா சொல்ல, கண்டிப்பா கேக்குறேன் ஆண்டி அப்படின்னு மயூ சந்தோஷமா தலையாட்டுறாங்க. அடுத்ததா மயூவோட கல்யாணத்துல தான் இவளை பாப்பேன் போலங்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்கு முன்னாடி கூட நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு எப்ப தோணுனாலும் நீங்க பெங்களூருக்கு வரலான்னு ராதிகா இன்வைட் பண்றாங்க. ஈஸ்வரி பெருமூச்சு விட்டுட்டு நின்னுட்டு இருக்க, பாக்யா நாங்க கிளம்புறோங்கிறாங்க ராதிகா. அப்படின்னு பாக்யா தலையாட்டிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் ராதிகா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா மயூ ராதிகா 3 பேரும் என்னங்கிற மாதிரி ஈஸ்வரிய பாக்குறாங்க. பாக்யா கிட்டையும் கோபி கிட்டையும் ஒரு விஷயம் பேசணும்னு நேத்துல இருந்து நினைச்சுக்கிட்டு தான் இருந்த, நீ இருக்கும் போதே பேசினா அது சரியா இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கோபியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க அத்தை அப்படின்னு பாக்யா கேட்க, நான் வேற என்னத்த பேச போறேன், பிள்ளைங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க, நான் எப்ப வேணும்னாலும் போய் சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் நீயும் கோபியும் ஆளுக்கு ஒரு வீட்டுல தனியா இருப்பீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஐயோ அம்மா ஏமாங்கிற மாதிரி கோபி பாக்குறாரு. ராதிகா ஒரு மாதிரி அன்னீசியா ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. நிறைய விஷயம் நடந்துருச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல, அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன் நீங்க 2 பேரும் இனிமேலாவது சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யா அமைதியா நிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு கோபி அவங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்க, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு ராதிகா தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறாங்க. ஈஸ்வரியா விடுவாங்க, இருமா, நான் சொன்னா பாக்யா புரிஞ்சிக்க மாட்டா, நீ சொன்னா உன் ஃப்ரெண்டு கேப்பால அப்படின்னு ராதிகாவையும் துணைக்கி இழுக்கிறாங்க ஈஸ்வரி. நான் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இல்லம்மா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ஈஸ்வரி தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குறாங்க ராதிகாவுக்கு. ஐயோ அம்மா ஏமா அப்படின்ற மாதிரி தலைய உதறிக்கிட்டு இருக்காரு கோபி. ஒரு வயசுக்கு அப்புறம் தனியா இருக்க முடியுமா சொல்லு, நீயே சொல்லுன்னு ராதிகா கிட்ட கேட்க, என்னால இருக்க முடியும், ஆனா மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியலங்கிறாங்க ராதிகா. பாக்யா நீ சொல்லு, உன்னால தனியா இருக்க முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, முடியும்னு நினைச்சா முடியும் அத்தை, மாமா தான் உலகம்னு நீங்க இருந்தீங்க, மாமா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க பேர பிள்ளைங்கன்னு ஒரு உலகத்தை அமைச்சுக்கிட்டு நீங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கலாங்கிறாங்க பாக்யா. அது இல்ல பாக்யா, என்னன்னா அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க, அம்மா நான் என்ன பத்தி யோசிக்கிறத எப்பவோ நிறுத்திட்டேன், இனி இருக்கிற காலம் என் குழந்தைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல, அதுக்கு இல்லடா வயசான காலத்துலன்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க, வயசான காலத்துல பசங்க இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு கோபி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. அத்தை
நானும் உங்க பையனும் சண்டை போட்டுக்கிட்டு எதிரும் புதிருமாலாம் இப்ப இல்லையே. இவருக்கு ஒரு பிரச்சனைன்னா தேவைன்னா ஆளா நான் ஓடி போவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல திருப்தியா சிரிக்கிறாரு கோபி. அதே மாதிரி இவரும் எனக்கு வருவாரு. அந்த தூரத்திலேயே நாங்க நின்னுடுறோம். 3 பசங்களோட அம்மா அப்பாங்கிற உறவு மட்டும் எங்களுக்கு போதும் அத்தை. கணவன் மனைவிங்கிற அந்த உறவு எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ராதிகா ஒரு பார்வையாளரா நின்னுட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ் எங்களை பத்தி கவலைப்படுறத நிறுத்திக்கங்க. வாழ்க்கையில எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு அந்த சந்தோஷத்துல வாழுங்க, நிம்மதியா இருங்க, அது போதுமா எனக்குங்கிறாரு கோபி. இதுக்கு மேல என்ன பேசுறதுங்கிற மாதிரி ஈஸ்வரி நின்னுட்டு இருக்காங்க. ராதிகா கிளம்புற நேரத்துல எதுக்குமா நீங்க இப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற கோபி. ராதிகா நீ கிளம்பு ராதிகாங்கிறாரு. அவங்களும் சரின்னு தலையாட்டிட்டு கிளம்பலாம் ஐயோ. பாக்யா நான் கிளம்புறேங்கிறாங்க. 2 பேரும் ஃபார்முலா ஒரு ஹக் பண்ணிக்க வாமா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட ராதிகா பக்கத்துல போய் ஈஸ்வரியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மயூ நல்லா படிக்கணும், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சின்னதா ஹக் பண்ணி சொல்றாங்க பாக்யா. அடுத்து கோபிக்கு அவங்க ஷேக் ஹேண்ட் கையை நீட்ட ஆல் த பெஸ்ட் ராதிகாங்கிறாரு கோபியும். தேங்க்யூன்னு சொல்ல எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு கோபி சொல்ல ராதிகா சரின்னு தலையாட்டிட்டு மயூ கிட்ட கிளம்பலாங்கிறாங்க. வரேன் பாட்டி அப்படிங்கிற மயூ அடுத்து கோபி கிட்ட வர அவரு ஹக் பண்ணி நெத்தியில முத்தம் கொடுக்கறாரு. மயூ நல்லா படிக்கணும் ஓகேன்னு சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணு, நான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மயூவும் புன்னகையோட சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. பாய்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போலாம் மயூன்னு ராதிகா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போறவங்களுக்கு பை சொல்லிட்டு டயத்தை பாக்குற கோபி ஐயோ 10:30 ஆயிடுச்சா, அம்மா நான் கிளவுட் கிச்சனுக்கு போகணும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோபி நகர சரிப்பாங்கிறாங்க. பாக்யாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. அத்தை நானும் ரெஸ்டாரண்ட் கிளம்புறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஈஸ்வரி சரின்னு தலையாட்ட பாக்யா மொபைல் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வீட்டுல தன்னந்தனியா நிக்கிற ஈஸ்வரி போட்டோல இருக்க அவங்க வீட்டுக்காரரையே பார்த்துட்டு இருக்காங்க. செல்வி அவங்க வீட்டு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க செல்வி ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இனியா வர்றாங்க. வாங்க இனியா பாப்பா சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க செல்வி. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு இனியா கேக்குறாங்க. என்ன ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு செல்வி கேட்க இல்ல சமையல்ல ஏதாச்சும் ஹெல்ப்புங்கிறாங்க இனியா. ஏன் உங்க வீட்டுல நீங்க சமைச்சுக்கிட்டு தான் இருந்தீங்களாக்கும் அப்படின்னு செல்வி கேட்க இல்லங்கிறாங்க இனியா. அப்புறம் இங்க வந்து மட்டும் ஏன் சமைக்கணுமா? பாக்யா அக்கா வீட்டுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இங்கே இருக்கணும் சரியா அப்படின்னு செல்வி கேட்க இனியா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. சரி ஆகாஷ் எங்கன்னு கேக்குறாங்க செல்வி. ஹால்லங்கிறாங்க இனியா. வீடு ரொம்ப பெருசா ரொம்ப அழகா இருக்கு. ஆகாஷ் சோஃபால உட்காந்து லேப்டாப்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் மத்தியானத்துக்கு சமையல முடிச்சிட்டேன், 2 பேரும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்ல சரிமாங்கிறாரு ஆகாஷ். வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிச்சதுன்னா இனியா பாப்பாவை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வா. நான் கிளம்புறேன் தலைய ஒரு ஆட்ட ஆட்டிட்டு செல்வி கிளம்ப எழுந்து நிக்கிற ஆகாஷ் அம்மா நீ எங்க போறேன்னு கேக்குறாரு. நான் எங்கடா போவேன், வேலைக்கு தாங்கிறாங்க செல்வி. வேலைக்கா அப்படின்னு ஆகாஷ் கொஞ்சம் அதிர்ச்சியா கேட்க பின்ன போக வேண்டாமா அப்படின்னு செல்வி பதில் கேள்வி கேக்குறாங்க. அம்மா எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீ வேலைக்கே போக கூடாதுன்னு நம்ம 2 பேரும் பேசி இருக்கோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆகாஷ் கேட்க பேசுனதுதான் ஆகாஷ் அப்படின்னு செல்வியும் ஒத்துக்க அப்புறம் என்னன்னு கேக்குறாரு ஆகாஷ். ஆனா ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது, அது அப்படிதான். இம்புட்டு காலமும் உழைச்சிட்டேன், இனி இருக்கிற காலமும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறேன்டா அப்படின்னு செல்வி சொல்ல இனியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? நான் படிச்சு நல்லா வரணும்னு நினைச்சதுக்கு முக்கியமான காரணமே உன்னை நல்லா வச்சு பாத்துக்கணுங்கிறது தான் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல பரவாயில்லடா ஆகாஷ் நீ உன்னைய பாத்துக்கடா, என்னைய பத்தி எல்லாம் கவலைப்படாதங்கிறாங்க செல்வி. ஆண்டி ஆகாஷ் தான் இவ்ளோ சொல்றான்ல, நீங்க வேலைக்கு போகாம வீட்லயே இருங்க அப்படின்னு இனியா சொல்ல இத யாரு சொல்றாங்கன்னு பாரு, வேலைக்கு போகாதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க கேப்பீங்களா இனியா பாப்பா அப்படின்னு செல்வி கேட்க அது யாரும் அப்படி சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு இனியா சொல்ல கேள்வி அது இல்ல, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறாங்க செல்வி. நான் கேட்க மாட்டேன் தான் அப்படின்னு இனியா உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதுவரையில் அவங்க யார் பேச்ச கேட்டாங்க, இனிமேலும் கேட்கறதுக்கு உங்க அம்மா கேட்பாங்களான்னு கேக்குறாங்க செல்வி. அம்மா கண்டிப்பா கேட்க மாட்டாங்கங்கிறாங்க இனியா. அப்ப நான் மட்டும் கேட்கணுமாக்கும், எந்த ஒரு நியாயம் இதுன்னு மடக்கிடுறாங்க செல்வி. இங்க பாருங்க, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் வேலை பாக்குறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம் சரியா? இப்ப நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு ஃபுல் மேக்கப்ல கிளம்புற செல்வி
ஆகாஷோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஆகாஷ் நான் தூக்கி வளர்த்த புள்ளடா, நல்லா பாத்துக்க சரியா அப்படின்னு கலக்கத்தோட கேட்டுட்டு இனியாவை லைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி போயிட்டு வரேன்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிட இனியாவும் ஆகாஷும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்படியே ஆகாஷ் இனியாவை ஹக் பண்ணிக்கிறாரு. கோபி காரை ஓட்டிட்டு இருக்க அவரோட மனசாட்சி பேச ஆரம்பிக்குது. நான் கோபிநாத், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே கோபிநாத் இல்ல நிறைய மாறி வேற ஆளா மாறி இருக்கிற கோபிநாத். நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கிறதுனால எங்க இருக்க மாதிரி தெரியும். ஆனா எனக்கு வயசு 50க்கு மேல, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பொறுப்புகளை முடிச்சு அமர ஒரு நாள் என் லைஃப நான் திரும்பி பாக்குறேன். அப்ப நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கூட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா ஸ்ட்ரிக்டான என் அப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாருன்னு சொல்லி அப்பா சொன்னத எங்க அம்மாவும் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணினாங்க. கல்யாணமும் பண்ணினேன். 3 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன். ஆனாலும் ஒரு குறை, வெறுமை. என்னோட கல்யாண லைஃப்ல நான் சந்தோஷமாவே இல்ல. எல்லாருக்கும் பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. கிடைச்ச வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு போலாமேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனசும் ஒரே மாதிரியான பக்குவமும் இருக்கிறது இல்லைங்க. எனக்கு கிடைக்காத வாழ்க்கைய நான் யோசிச்சு கிடைச்ச வாழ்க்கைய நான் சரியா வாழல. பாக்யாவோட நான் சரியா ஒட்டவே இல்ல. அவளை புரிஞ்சுக்க கூட நான் முயற்சி பண்ணல. அவ மேல தேவையே இல்லாத ஒரு வெறுப்பை நான் வளர்த்துக்கிட்டு அவளோட நெகட்டிவ்ஸ மட்டுமே பெருசா பார்த்துக்கிட்டு அவளுக்கான மரியாதையை கொடுக்க தவறி போயிட்டேன் அப்படின்னு அது பேசிக்கிட்டே இருக்க கோபியோட மனசுல முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், பாக்யாவை அவரு ரொம்பவே சங்கடப்படுத்தினது, திட்டுறது, காயப்படுத்துறதுன்னு அத்தனையும் அவர் மைண்ட்ல வந்துட்டு போகுது. அவ நல்ல பொண்ணுதான், எனக்கு நல்ல மனைவியா இருந்தா, என் பசங்களுக்கு நல்ல அம்மாவா இருந்தா, என் அம்மா அப்பாவுக்கு மருமகள்ங்கிறத விட நல்ல மகளா இருந்தா. நான் தான் அவளுக்கு எதுவுமாவே இல்ல. இந்த சூழ்நிலையில தான் ராதிகா திரும்பவும் வந்தா. மனசு அப்படியே தடுமாறுச்சு. நான் பண்றது சரியா தப்பான்னு கூட நான் அப்ப யோசிக்கல. என் வீடு, பாக்யா, பசங்கன்னு எதை பத்தியுமே நான் யோசிக்கல அப்படின்னு கோபியோட மனசாட்சி சொல்லிக்கிட்டு இருக்க கோபியோட மனசுல ராதிகாவை மீட் பண்ணது, அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போனது, அதுக்கப்புறம் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு அப்படியே நிழற்படமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை பத்தி மட்டும் யோசிச்சு ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமும் முழுசா ராதிகா கூட வாழவும் முடியல. பசங்களை சரியா பாத்துக்கலையோ, அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னு வச்சு ராதிகாவையும் நான் கஷ்டப்படுத்தினேன். அவளும் பாவம் தான். அவ லைஃப்ல இருக்க கஷ்டத்தை அவளே சரி பண்ணி இருப்பா. ஆனா நான் சரி பண்றேன்னு போய் இன்னமும் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா அவ என்ன மன்னிச்சிட்டா. பாக்யாவும் என்ன மன்னிச்சிட்டா. எனக்கு இந்த 2 பொண்ணுங்களும் வேற வேற டைம்ல லைஃப் பார்ட்னரை அமைஞ்சாங்க. அப்ப எனக்கு அவங்க அருமை புரியல. அவங்கள நான் நல்லா ட்ரீட் பண்ணல. கூட இருக்கவங்கள நல்லா ட்ரீட் பண்ணணும், மதிக்கணும், ஈக்குவலா நடத்தணும்னு நான் இப்ப புரிஞ்சுக்கும் போது கூட யாருமே இல்ல. நான் தனியா ஆயிட்டேன். பரவாயில்ல, தனியா இருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்ல. நடந்ததை நினைச்சு ஒன்றும் ஆக போறதும் இல்ல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் செய்வேன். நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த பாடத்தை என் பசங்களுக்கு வராம பாத்துக்குவேன். கூட இருக்கவங்களை எப்படி மதிக்கணும், ஈக்குவலா நடத்தணுங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இனி அடுத்தடுத்து கோபிநாத் என்ன ஆவான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அது எனக்குமே தெரியல. நான் பிளான் பண்ணபடியே எதுவுமே என் லைஃப்ல நடக்கல. ஆனா லைஃப் ஏதோ ஒன்ன பிளான் பண்ணி வச்சிருக்கு. அதன்படி நான் நடந்துக்கிறேன். பசங்க சந்தோஷமா வாழ்றத பெருமையா பாக்குற ஒரு அப்பாவா இனிமே நான் வாழ போறேன் அப்படின்னு அவரோட மனசாட்சி சொல்லிக்கிட்டு இருக்க. அதோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே கோபியோட முகத்துல வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ராதிகாவும் மையுவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. மையு தூங்கிக்கிட்டு இருக்க ராதிகாவோட மனசாட்சி பேச ஆரம்பிக்குது. நான் ராதிகா, பிறந்தது ஒரு ஊர்ல, படிச்சது ஒரு ஊர்ல, வாழ்ந்தது ஒரு ஊர்ல, இப்போ வாழறது ஒரு ஊர்ல. எத்தனையோ ஊருக்கு மாறினாலும் என் லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் சென்னையில தான் நடந்திருக்கு. சென்னையை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு பயமும் நடுக்கமும் வருது. அதே சமயம் இந்த சிட்டி தான்
எனக்கு நிறைய நல்ல விஷயத்தையும் கொடுத்துருக்கு. சிங்கிள் பேரண்டா கையில மயுவோட நான் சென்னைக்கு வந்தேன். வேலை பார்க்கணும், மயுவை வளர்க்கணும்னு. அது மட்டும்தான் என் ஒரே நோக்கமா இருந்துச்சு. கோபி என்ன மறுபடியும் பாக்குற வரைக்கும். கோபிய பார்த்த பிறகு என் வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. என்னோட எல்லா பிரச்சனையில இருந்தும் கோபி என்ன மீட்டு எடுப்பாருன்னு நான் நம்ப தொடங்கினேன். அப்புறம் மறுபடியும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுதான் நம்மள யாரும் எதுல இருந்தும் மீட்டு எடுக்க முடியாது, நாமளே நம்மள மீட்டு எடுத்தாதான் உண்டுன்னு கத்துக்கிட்டேன். அடி கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நான் தாங்கிக்கிட்டேன். இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் நான் வந்துட்டேன். மயு என் வாழ்க்கைன்னு ஒரு இடத்துல நான் நிக்கிறேன். சந்தோஷமாவும் இருக்கேன். கோபி மேல எனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்டா அது இல்ல. அவரோட சிச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஒரு பொண்ணுக்கு முக்கியமான சப்போர்ட் அவளோட பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான். அது எனக்கு இருக்கு. அதுதான் என்னைய எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமா முடிவெடுக்க வச்சிருக்கு. அது என் பொண்ணுக்கும் கிடைக்க நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். மயு காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், ஆனா யார் வந்தாலும் தன்னை பாத்துக்கிறத மட்டும் விடவே கூடாதுன்னு நான் மயுவுக்கு எப்பவுமே சொல்லுவேன். வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது இல்ல. காலேஜ் படிக்கும் போது ஒன்னா இருக்கணும்னு நினைச்ச என்னையும் கோபியையும் பிரிச்சது. அப்புறம் கோபியையும் பாக்கியாவையும் ஒன்னாக்குச்சு. அப்புறம் மறுபடியும் கோபியையும் என்னையும் ஒன்னாக்கி பாக்கியாவை பிரிச்சிருச்சு. இப்ப கோபி தனியா நிக்கிறாரு, நானும் தனியா நிக்கிறேன், பாக்கியாவும் தனியா நிக்கிறாங்க. ஆனா பாக்கியா கூட நான் ஒரு நல்ல நட்போட இருக்கேன். ஒரு கட்டத்துல பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது நடக்கல. எனக்கு தனியா வாழ உரிமை இருக்கு, அதே மாதிரி பாக்யாவுக்கும் இருக்கு. கோபிக்கும் அதே மாதிரி தான். நம்மள நாம சந்தோஷமா வச்சுக்க கூட யாரும் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. சென்னைக்கு வரும்போதெல்லாம் பழைய நினைவுகள் ஒவ்வொன்னா வர தொடங்கும். பெங்களூரை நெருங்க நெருங்க ஊர் பின்னாடி போற மாதிரி நினைவுகளும் பின்னாடி போயிடும். நாளையில இருந்து மறுபடியும் வேலை வீடுன்னு ஓட தொடங்கணும். ஓடுவேன், எனக்காக, என் பொண்ணு மயுவுக்காக நான் சந்தோஷமா ஓடுவேன் அப்படின்னு ராதிகாவோட மனசாட்சி பேச அவங்க முகமும் அதை பிரதிபலிக்குது. தூங்கிட்டு இருந்த மயு அப்படியே அம்மாவோட தோல்ல சாய அவங்க முகத்தை தட்டி கொடுத்து நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க ராதிகா. அவங்களும் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அதோட ஓட்டத்துல ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அடுத்ததா செல்வி வண்டி எடுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ அவங்க மனசாட்சி பேச ஆரம்பிக்குது. நான் செல்வி, பாக்யா அக்கா வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த செல்வி. கொஞ்ச நாள்ல கலெக்டரோட அம்மா ஆக போறேன். இம்மாம்பெரிய நகரத்துல இருக்க பாதி பேராவது வீட்டு வேலைக்கு பொம்பளைங்களை வச்சிருப்பீங்க. ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது அந்த பொம்பளைங்களை கூப்பிட்டு உன் கதை என்ன, ஏமா வேலைக்கு வரலன்னு கேட்டு பாருங்க. முக்காவாசி பொம்பளைங்க ஒரே கதையை தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே கல்யாணம், குடிகார புருஷன், 2-3 பிள்ளைங்க, புருஷன் புத்தி கேட்டவேன்னு பிள்ளைங்களை தெருவில் விட்டுற முடியாதுல்ல, அதனாலதான் வேலைக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அதே காரணத்துக்காக வேலைக்கு போனவ தான் நானும். கடவுள் ஒரு கதவை அடைச்சா ஒரு சின்ன ஜன்னல் கதவையாவது திறப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஜன்னல் அடைச்சிட்டு 3 கதவை திறந்துட்டேன். புருஷன் சரியா அமையலனாலும் பிறந்த 3 பிள்ளைங்களும் கடவுள் புண்ணியத்துல தங்கமா அமைஞ்சிச்சு. என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படு, உன் பையனை கலெக்டர் ஆக்கணும்லாம் நினைக்காதன்னு எத்தனை பேர் சொன்னாங்க. அதையெல்லாம் காதலியே வாங்காத மாதிரி போய்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் என் மகன் பதிலடி கொடுத்துட்டான். செல்வி உழைச்சி அவங்க அடுத்த தலைமுறையை முன்னுக்கு கொண்டு வந்துட்டா. எப்படியோ வாழ்க்கைய ஆரம்பிச்சு இப்ப எங்கேயோ வந்து நிக்கிறேன். இனி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. மனசுல எந்த திருட்டுத்தனமும் இல்ல, யார் மேலையும் பொறாமை இல்ல, அடுத்தவங்க முன்னேறக்கூடாதுங்கிற வைத்தறிச்சலும் இல்ல. திறமை இருக்கு, உழைக்கிறதுக்கான தெம்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கான ஆசை இருக்கு. அப்புறம் நாம முன்னேறாம வேற யார் முன்னேறுவாங்க? சந்தோஷமா முன்னேறுவோம். போகணும்னு நினைக்கிற தூரம் வரைக்கும் போவோம் அப்படின்னு செல்வியோட மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்க கண்ணில் துளிர்க்கிற கண்ணீரை செல்வி தொடச்சிக்கிறாங்க. செல்வி மட்டும் இல்ல, நாமளும் கண்ணீரை தொடச்சிக்கிறோம். அடுத்து பாக்யா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் பாக்யலட்சுமி, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாக்யலட்சுமி, முட்டாள் பாக்யலட்சுமி, வெகுளி பாக்யலட்சுமி, எதுக்கும் லாயக்கில்லாத பாக்யலட்சுமி, இடியட் பாக்யலட்சுமி, சமையலை தவிர வேற எதுவுமே தெரியாத பாக்யலட்சுமி. என் வாழ்க்கை 40 வயசு வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படி இருந்தா போதும்னு தான் எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கோன்னு வீட்டுல சொன்னாங்க, பண்ணிக்கிட்டேன். குழந்தை பெத்துக்கோன்னு சொன்னாங்க, பெத்துக்கிட்டேன். குழந்தைங்கள நல்லா பாத்துக்கோ, கணவனை நல்லா பாத்துக்கோ, மாமியார் மாமனார நல்லா பாத்துக்கோன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். அதோட சேர்த்து அவமானத்தையும் பொறுத்துக்கோ, உன் குடும்பமே உன்னை கேவலமா நடத்தினாலும் அதையும் தாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சேன். எல்லா அவமானத்தையும் கேவலத்தையும் தாங்கிக்கிட்டதால
அது எனக்கு வலிக்கலன்னு இல்ல, நிறையவே வலிச்சது. என் வலிய பகிர்ந்துக்கவும் ஆள் இல்ல, வலிக்குதுன்னு நிக்கவும் நேரம் இல்ல. எல்லா வலியையும் தாங்கிக்கிட்டு தான் குடும்பம், குழந்தைங்க, கணவன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். எல்லோரோட வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு திருப்பு முனை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் வந்துச்சு. எதெல்லாம் என் வாழ்க்கைக்கு ஆதாரம்னு நினைச்சேனோ அந்த ஆதாரமே ஆட்டம் காண்ற அளவுக்கான விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு பாக்யா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்க மனக்கண்ல கோபி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கதும், அவரோட கைய பிடிச்சிட்டு ராதிகா உட்கார்ந்து இருக்கிறதும், இவங்க அதை பார்த்து அப்படியே அதிர்ந்து நின்னதும் வருது. கோபியோட மாற்றம், கோபிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இருந்த உறவு, அந்த பொண்ணு என்னோட நெருங்கின தோழியா இருந்த விசித்திரம்னு நிறையவே நடந்துச்சு. கடைசியில எனக்கு டைவர்ஸும் நடந்தது. அந்த நேரத்துல நான் ரொம்ப உடைஞ்சு போனேன். இனி பாக்யலட்சுமி அவ்வளவுதான் யோசிச்சேன். அந்த வழியில இருந்து என்னால மீண்டு வரவே முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு பாக்யாவோட ஒரு மனசு நினைச்சாலும், இன்னொரு மனசுல அவங்க நிராகரிக்கப்பட்ட அந்த ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்ததும் அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம அவங்க தெருவுல இறங்க, மழை சடன்னு பெய்ய அதுல தெப்பலாம் நனைஞ்சுக்கிட்டு உறைஞ்சு போய் நின்னதும் இன்னொரு மனசுல வந்துட்டு போகுது. ஆனா அப்ப நடந்த சம்பவங்களுக்கெல்லாம், அப்ப நடந்த மாற்றங்களுக்கெல்லாம் இப்ப நான் மனசார நன்றி சொல்றேன். அதெல்லாம் நடக்கலன்னா எனக்குள்ள இருந்த பாக்யலட்சுமிய நான் உணர்ந்து இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க மனசு சொல்லிட்டு இருக்க. கோபிநாத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர, நீ யாருடா எனக்கு அப்படின்னு அவங்கள உதாசீனப்படுத்திட்டு பாக்யா போனது அவங்க மைண்ட்ல வருது. என்ன நான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு பாக்யா யோசிக்க, முதல் தடவை வேலைக்காக அவங்க வீட்டு வாசலை தாண்டினது ஞாபகம் வருது. அத்தைக்கு என் மேல வருத்தம் இருக்கலாம், எவ்வளவு சொல்லியும் அவங்க பையனோட சேர்ந்து வாழலையேன்னு கோவப்படலாம். ஆனா நான் எடுக்கிற முடிவுகளுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அது மத்தவங்களுக்கு தப்பா தெரிஞ்சாலும் என்னோட முடிவுகள் என் இடத்துல இருந்து பார்க்கும்போது சரியான முடிவுகள். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு, இப்போ திருந்திட்டாரு. அவரோட சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்புன்னு உங்களுக்குமே தோணலாம். ட்ரஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை உடையிற இடம் ரொம்ப மோசமானது. அது எனக்கு உடைஞ்சிருச்சு. அது ஒட்ட வச்சாலும் அந்த ஒட்டின இடம் ஒரு நெருடலா இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியான வாழ்க்கைக்குள்ள நான் திரும்ப போக விரும்பல. என் கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு பாக்யாவோட மனசு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவங்க மனசுல அப்படியே ஸ்லைடா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், முயற்சி, தன்னம்பிக்கை. இதை மட்டும் கைவிட்டுறாதீங்க. யார் என்ன சொன்னாலும் ஓடிக்கிட்டே இருங்க. பாக்யலட்சுமி சாதிச்சதை விட பல மடங்கு அதிகமா உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பாக்யாவோட கார் நேரா அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல வந்து நிக்குது. இப்பதான் முதல் தடவையா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற உணர்வோட அவங்க ரெஸ்டாரண்ட்டை பாக்குறாங்க பாக்யா. தன்னம்பிக்கையோட போராடுற ஒவ்வொரு பெண்ணும் பாக்யலட்சுமி தான் அப்படின்னு ரொம்ப வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த இந்த சீரியலை நல்லபடியா முடிச்சிட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது தான். நாம் எல்லாரும் என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த வாழ்க்கைன்ற நதி எந்த பக்கம் ஓடுது, எப்ப திரும்பும், என்ன நடக்கும்னு உண்மையிலேயே நமக்கும் தெரியாது தான். இதுவரைக்கும் பாக்யலட்சுமி சீரியலோட இணைஞ்சிருந்த எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இனி பாக்யலட்சுமி சீரியல் நம்ம கூட இல்லைனாலும் நிறைய பாக்யாக்கள் நம்ம லைஃப்ல வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். ரியலி வி மிஸ் யூ பாக்யா, மிஸ் யூ கோபி, மிஸ் யூ ராதிகா, மிஸ் யூ செல்வி.